மேரேஜ் ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு உருண்டை புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சுண்ட வத்தல் எடுத்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் அதே எண்ணெயில் ஊற்றி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நான் வந்து இங்கே சின்ன வெங்காயம் கிடையாது, ஒரு 2 பல்லாரியும் கொஞ்சம் பூண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் வத்த குழம்புக்கு. இதோட ஃப்ளேவருக்காகத்தான். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி கொண்டு வந்தேன் புளிக்குழம்பு பொடின்னு சொல்லுவோம் எங்கள் சைடு. இல்லைன்னா ஒவ்வொரு சைடு குழம்பு மிளகாய் பொடியுமாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம புளி ஒரு உருண்டை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த கரைச்சி அந்த புளியை வந்து ஒரு உருண்டை தண்ணிக்குள்ளே போட்டிருந்தோம் இல்லையா, அதை நல்லா வந்து கரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த தண்ணியில் சேர்த்து நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக வத்த குழம்பு வந்து ரெடியாகி வந்துடும். அப்புறம் சுண்டை வத்தல் வந்து வறுத்து வச்சோம் இல்லையா, இதில் வந்து பாதியை நீங்கள் குழம்போடு சேர்த்துருங்க. பாதியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வத்த குழம்போடு சேர்த்துருங்க. அந்த வத்த குழம்பு நம்ம நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை மண்டவளமோ சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். பாய் பாய், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.